நம்ம 2 பேரும் இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போய் ஜாலியா இருக்கலாம்ல. என்னப்பா சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, எறும்பு கடிச்சிருச்சு. ஏய், எறும்பு தானப்பா கடிச்சிச்சு. ஏதோ டைனோசர் மியூசியம் மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசினா கொன்னுடுவேன். மாப்பிள்ள போனை ரேவதி கிட்ட கொடுங்க. சரிங்க அத்தை. உன் அம்மா பேசுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ரேவதி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ணேன். நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. பாத்தியா சந்திரா, இதுக்கு தான் நான் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சேன். 2 பேரும் தனியா இருந்தா மனசு விட்டு பேசிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சந்தோஷம் தானமா. ரேவதி, வா அந்த பக்கமா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஹே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போயே. அப்படியா? சரி, ஓகே, வாங்க நம்ம போலாம். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வீட்ல என்ன யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறதா பேசிப்பாங்க. ஆமா, அவங்க நம்மள பார்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சு தப்பு கணக்கு தான் போடுவாங்க. எப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அது திரும்பி வராது. என்ன திவ்யா, உன் ஃப்ரெண்ட் ரேவதி இன்னும் காணோம்? ஷார்ப்பா 7 மணிக்கு வர சொன்னேன், வந்துடுறோன்னு தானே சொன்னா. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. ஹலோ. என்ன ரேவதி, 7 மணிக்கு பார்ட்டின்னு சொன்ன, நீ மறந்துட்டியா? ஐயோ இல்ல, ரெடி ஆயிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி சீக்கிரம் வா, உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ வந்துடுறேன். கிளம்பிட்டாலாம், வந்துருவாங்க. என்ன டிரைவர் சார், போலாமா? போலாம். இங்க பாரு, உன்னை இங்கே சொல்லிடுறேன். பார்ட்டில அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்கன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன தொடுறது இல்ல வேற ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அங்க வச்சு உன்னை அவமானப்படுத்திடுவேன், புரிஞ்சுதா? நீ நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாள் நான் கிடையாது. எப்படி எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க மாட்டியா? இத மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். யாருன்னே தெரியாத நீ ஒவ்வொரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள படிப்படியா வந்து படிப்படியா வாழ்ந்து இப்பதான் மாப்பிள்ளையாவே ஆயிட்டீங்க. நீ திரும்ப திரும்ப இப்படி சொல்றதை கேட்கும்போது எனக்கு கடுப்பாதான். என்னது கடுப்படிக்குதா? உண்மையை சொன்னா உனக்கு கடுப்படிக்குதா? இங்க பாரு ரேவதி, நீ சொல்றதுனால தான் நாங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி அங்க வரத்துக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஓகே ஓகே, இப்ப ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம், டைம் ஆகுது. சரி வா. கேட்டுக்கு திவ்யா, நீ எல்லாம் என் மேல இருக்கிற கோவத்தை என் பரம்பரை மேலேயே காட்டுவ. ஹே, நீ சும்மா இரு. நீங்க சொல்லுங்க சார். இது எல்லாத்தையும் வச்சுதான் சொன்னேன். இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு எந்த வீட்டுல பிறந்தாலும் யாருக்கு கிடைச்சாலும் அவங்க கண்டிப்பா லக்கி தான். ரேவதி, இவன் உன்னை ரொம்ப புகழ்றான்னு மயங்கிடாத. இவன் உன்னை பாராட்டியே கரெக்ட் பண்ண பாக்குறான். அதனால நீ எதுக்கும் கவுந்துராத, ஸ்ட்ராங்கா இரு. என்னடி உன் ஹஸ்பண்ட் இவ்ளோ சொல்றாரு, நீ லேசா ஸ்மைல் பண்ணிட்டு சைலண்டா இருக்க? எனக்கு என்ன சொல்லணும்னு புரியல, அதான். அவ வீட்டுக்காரர் பேச்சுல மயங்கி நிக்கிறாடி. ஹே, ரேவதியும் லக்கி தான். இவரும் சாதாரண ஆள் இல்ல, இறக்க குணம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவுறதுன்னு ரேவதிக்கு கொஞ்சம் கூட சலைச்சவர் இல்ல அவரு. அப்போ மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லு. ரேவதி, உங்க 2 பேருக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது?
இந்த கேக்க புதுமண தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து வெட்டணும். ஹே இதெல்லாம் எதுக்கு? வேணாண்டி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எங்களால கல்யாணத்துக்கு வர முடியல. எங்க சந்தோஷத்துக்காக இதை நீங்க வெட்டிதான் ஆகணும். மாப்பிள்ள சார் யோசிக்காதீங்க, நீங்க வெட்டிதான் ஆகணும். வேற வழி இல்ல. ம் சரி வெட்டுறோம். ரேவதி கேக் எடுத்து உன் ஹஸ்பண்டுக்கு ஊட்டு. என்ன ரேவதி தயங்குற? உன் ஹஸ்பண்டுக்கு தானே ஊட்ட சொல்றோம், ஊட்டு.